ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு நோயா? அது ஒரு ட்ரீட்மெண்ட் குடுத்து அது சரியாயிடுமா? அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கான பதில் என்ன அப்படின்னா, ஆட்டிசம் இஸ் எ லைஃப் லாங் கண்டிஷன். அதனால தான் நம்ம அது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் கீழ கொண்டு போறோம். ஓகேங்களா? ஸோ, அ பட் the quality of life of people or children with autism who grow up to become adults இதை நம்ம கிரேட்டா இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஏர்லி டயக்னோசிஸ், ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ஏர்லி தெரப்பி. ஸோ நம்மளுக்கு ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே if we are able to pick or even before we are able to pick up the diagnosis, இம்மீடியட்டாக தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் ரைட் கேரை கொடுக்க ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம மாற்ற முடியும். அகெயின் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சைல்டுக்கு ஆட்டிசமோட சேர்ந்து வேற ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வேற ஏதாவது நியூரலாஜிக்கல் நரம்பியல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறதும்